அடைக்கலமான துணையுமானவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில, பரிசுத்த ஆராதனையில மீண்டுமா இந்த யூடியூப் மூலியமாக எல்லாரும் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் நாம் நடந்து செல்லலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ராதனமா சந்தனரா பாபா, உம்மை பின் செல்வேனே நாதா, எனக்காக நீ மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பாய் நான் இருப்பேன். உம்மை பின் செல்வேனே நாதா, எனக்காக நீ மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பாய் நான் இருப்பேன். எல்லோரும் ஓடினாலும் உமதன்பாய் நான் இருப்பேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சினாலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை திடப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவர் நாங்கள் பலனடைய எங்களோடு இடைப்படுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலே கர்த்தரினோடு என்ன பேச போகிறார் என்ற வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவரோடு இடைப்படுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் ஆசீர்வாதத்தின் கரம் தொடட்டும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசு, நீ மறைத்து நீர் பேசுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறனப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் விதமாய் நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எஸ், உண்மையாகவே தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு பலனா இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூலமாய், நமக்கு துணையாய் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆங்கிலத்திலே he is our refuge என்று பார்க்கிறோம். அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அவரே நமக்கு பாதுகாப்பு, நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். நம்ம ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே இந்த ஆண்டை துவங்கினவர்கள் இந்த நாட்டிலே இல்லை. விசேஷமாக குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியட்ல, கொரோனா வைரஸ் இந்த நாட்களில் அநேக மக்கள் மரித்து போனார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் இரக்கமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். அநேகரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். நாம் அதற்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9:9 பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எஸ், சிறுமைப்பட்டவன் கர்த்தர் அடைக்கலமானவர். ஒடுங்கி போன சூழ்நிலை, சிறுமையான
சூழ்நிலைகள், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம் மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் நமக்கு தஞ்சமா இருக்கிறார், நமக்கு அரணா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட விதமாய் நாம் வாசிக்கிறோம். 71ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவரே நமக்கு பாதுகாப்பு. என்னதான் மற்றவர்கள் நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை பாதுகாக்க இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒன்றுமே இல்லை. என்னதான் நமக்கு அரண் போல பில்டிங்ஸ் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அதுதான் பார்க்கிறோம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே அவரே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். உதாரணமா எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு பள்ளியிலே படிக்கும் பொழுது பெற்றோர்கள் மிகவும் அது பாதுகாப்பா இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். டிஸ்டன்ஸை பார்ப்பாங்க, அது பாதுகாப்பா இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பாங்க. அதே போல ஒரு வேலை ஸ்தலத்திலே அமரும் போது கூட இந்த வேலையை நாம் சேர்கிறோம், இது நமக்கு பாதுகாப்பா ஒரு செக்யூர் ஜாபா இருக்குமா என்று பார்ப்போம். இது இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு பிற்பாடு இது நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமா என்று சொல்லி நாம் யோசிக்கிறது வழக்கம். அதே போல ஒரு திருமண காரியத்திலும் சரி, மற்ற எல்லா காரியத்திலும் இது நமக்கு பாதுகாப்பா இருக்குமா, இது நமக்கு பாதுகாப்பா இருக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் யோசித்து செயல்படுகிறோம். ஆனால் தேவன் அதை காட்டிலும் மேலானவர் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பயந்த சூழ்நிலை காணப்படுவீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவராய். எனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லி நாம் கலங்காதபடி அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதுதான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, குறிப்பாக தீங்கு நாளில் மறைத்து நம்மை பாதுகாப்பவர். அல்லேலூயா. தீமையான காரியங்களிலிருந்து, உபத்திரத்திலிருந்து, போராட்டமான சூழலிலிருந்து, நிந்தையான சூழலிலிருந்து, அவமான சூழலிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் விதமாய் பார்க்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பராமரிப்பிலே நம்மை பாதுகாத்து, எந்த விதத்திலே என்று சொன்னால், எந்த காரியத்திலே அவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், தீங்கு, நமக்கு போராட்டமான சூழ்நிலைகள், நமக்கு நிந்தையான சூழ்நிலைகள், நமக்கு தீமையான காரியங்களை செய்வார்க்கு முன்பாக அவர் அப்படி கூடாரத்திலே மறைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே அநேக விதமான போராட்டங்கள், சூழ்நிலைகளை நாம் இந்த நாட்டிலே கடந்து போகிறோம். அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள் ஒவ்வொருவராய் நாம் கேட்கும் பொழுது அநேக விதமாய் சொல்லுவார்கள், இவ்விதமாய் பாடுகளை நான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறேன், என்னை தேற்றுவார் இல்லை, என்னை பராமரிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி கேட்கலாம். ஆனால் இதனால கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எந்த விதத்திலே முதலாவது அவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், தீங்கு நாளில் மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஒரு பாடலை நாம் பாடலாமா? Thank you Lord. தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி செத்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி செத்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவான் கண்மலை மேல்.
மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஆமென். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. தீங்கு நாளில் நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இதற்கு ஒரு சம்பவமாய் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் இருக்க விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இந்த வசனம் பார்க்கும் பொழுது லோத்து விதமாய் பேசுகிறார் பார்க்கிறோம். தேவதூதர்கள் அந்த பட்டணத்தை சோதோம் கோமோராவை முழுவதுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி வரும்பொழுது, நீ துரிதமாய் விட்டு விலகி போ என்று சொல்லும் பொழுது நிபுதமாய் சொல்லுகிறார் பார்க்கிறோம். தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லி தேவதூதத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். மிகவும் அழகாக செல்வாக்க வாழ்ந்து வந்த ஒரு காலகட்டம் ஆபிரகாமோடு. பிற்பாடு அவர்கள் 2 பேரும் பிரிந்து வேறொரு வழியாய் பிரிந்து போகிறார்கள். இதை போல தெரிகிறது சோதோம் குமாரா அதில் போய் வாசம் செய்கிறார். பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது அது பாவம் நிறைந்த தேசமாய் மாறுகிறது. தேவனதை அழிக்க திட்டமின பொழுது தேவதூதரை அனுப்பி நீ அவளை அழைத்துக் கொண்டு வெளியே போ என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம், இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன்னு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள், நான் அநேக சோதனைகளை சகித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் தொடர முடியல, நான் மரித்து போவேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். தீங்கு என்னை தொடரும், நான் இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டு எப்படியாவது விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன், ஆனால் அதை தொடர்ந்து கொண்டே வருகிறது. என் துக்கம் என்னை தொடர்ந்து கொண்டு வருகிறது, என் உபத்திரம் தொடர்ந்து கொண்டு வருகிறது, என் வியாகுலம் தொடர்ந்து கொண்டு வருகிறது, என்னால் போக முடியல. என் தீமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, எனக்கு நன்மை செய்வார் இல்லை, எனக்கு நன்மையான காரியங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி அழுது புலம்புகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், அவற்றிலிருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரிய அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். தேவனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சோதனைகள், இந்த உபத்திரங்கள் என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல, நான் எத்தனை நாட்கள் இதில் நீந்தி செல்ல முடியும்? அத்தனை உபத்திரங்கள், அத்தனை போராட்டங்கள் இருக்கிறது, தீங்கு என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இப்படியே என் காலம் சென்று கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது, என் வாழ்க்கை எப்படி நான் வாழ்வது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.
அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார். அவர் நமக்கு துருகமா இருக்கிறார். அவர் நம்பின முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அதைதான் பார்க்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது உடனடியாக அது மாற்றப்படுது என்று பார்க்கிறோம். அவர் தேவன் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பு தர வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல எனக்கு உபத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது, போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி அதிலிருந்து வெளியே வர முடியலையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் ஒன்று இந்த நாளிலே நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். என்னதான் மலை போல பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் மலை போல போராட்டங்கள் வந்தாலும், பயங்கரமான சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். எதிலிருந்து அது பாதுகாத்துக் கொள்வார் மாத்திரமல்ல, அந்த போராட்டத்திலிருந்து விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வார், அல்லது அந்த போராட்டத்திலிருந்து மறைந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். மறைத்துக் கொள்கிறார், விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதும் துணையா இருக்கிறார். நமக்கு எப்பொழுதும் அவர் கேடகமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, திடனற்ற நேரங்களில் நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாக்கிறது. அதாவது பலன் இல்லாத நேரத்தில், பலனற்ற நேரத்தில், பலவீனமான நேரத்தில், சோர்வான நேரத்தில், இதுக்கு மேல என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் பிரயாசம் எடுத்து எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து விட்டேன், இதுக்கு மேல என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை கர்த்தருடைய கரம் விதமாய் சொல்லுகிறது. தாவீது விதமாய் சொல்லுகிறார். 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் பலன் குறைந்தது என்று சொல்லு. இவ்விதமாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதா? திடனற்ற நேரங்களில் பலன் இல்லப்பா, இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எவ்வளோ நான் பொறுத்து பார்த்துட்டேன், எவ்வளோ நான் சகித்து பார்த்துட்டேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலன்
9ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். இந்த 2வது குறிப்பில் எழுந்தருளும் கர்த்தாவே ஒரு நாளும் கேட்கிறோம். ஆண்டவரே, நீ மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், எனக்கு அப்படிப்பட்ட பலனை தாங்க ஆண்டவரே. என்னால் அவனோடு போராட முடியல, யுத்தம் செய்ய முடியல, பேச முடியல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளம் இல்ல, பலனை தாங்க. சரீர பலன் இல்லப்பா, பலவீனமாய் காணப்படுகிறேன். அநேக சமயங்கள்ல பலவீனமாய் இருக்கிறேன், நான் ஒன்றும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், பலன் தந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும். ஆண்டவரே, என்னை கைவிட்டாதீங்க, என்னை விட்டு விலகாதீங்கப்பா, உம்மை அண்டிக் கொள்ள, உம்மை கிட்டி சேர இந்த பலனை தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோபு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ. யோபுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உலக பிரகாரமாக எல்லா ஆஸ்திகளும் சம்பத்தும் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், சொத்துக்கள் இருந்தது, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த தெய்வ மனுஷன். ஆனால் ஒவ்வொன்றாக படிப்படியாக முற்றிலுமாக போனது, ஆஸ்திகள் போனது, எல்லா சொத்துக்களும் முடிந்து விட்டது, பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக பலன் இல்லாமல் போய்விட்டான். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு தன் சொந்த மனைவி கர்த்தரை தூஷித்து நீ ஜீவனை விடு என்று சொல்ற அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். என் பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ. எனக்கு அவ்வளவு திலகாத்திர பலம் இருக்கிறதா? என்னுடைய சரீரம் அவ்வளவு நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருப்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை முழுமையாய் மாற்றும். அவர் எப்படி மாற்றுவார் என்று சொன்னால், திடனற்ற நேரத்திலே அவர் பலன் தந்து நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக விதமான சூழலில் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், பலனே இல்லை, என்னால் இதை சாதிக்க முடியாது, செய்ய முடியாது, திடனற்ற நேரங்கள், ஒன்றுமே செய்ய முடியல, நகர முடியல, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட வைக்க முடியலப்பா, எவ்வளவு முயற்சி செஞ்ச முடியல. யோபின் வாழ்க்கையில தான் எல்லாவற்றையும் இருந்தது, முற்றிலுமாய் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனா யோபு செய்த காரியம், தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் இரட்டத்தனியாய் தந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாய் காணப்படுகிறது? திடனற்ற நேரங்களிலே யோபின் வாழ்க்கையில் எல்லாம் மாண்டது, முற்றிலுமாய் துறக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு ஓட்டு எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை அவனுக்கு மாறினது. அதிலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருந்தான் பார்க்கிறோம். என் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை பலவீனமான சூழ்நிலையா, என் சரீரத்திலே பலவீனம், உள்ளான ஹிருதயத்திலே அநேக பலவீனங்கள் இருக்கிறது, மாற்ற முடியல,
அதுல இருந்து மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல. கர்த்தரிடத்துல விடாமல் நாம் கேட்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எஸ், இதனால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அந்த பலத்திலே ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒருவேளை சத்துவம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பலவீனமா இருக்கிறது, என்னால் செய்ய முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லி நம்ம அநேக சமயத்துல கர்த்தருடைய சமூகத்திற்கு வராமல் நாம் தள்ளியே தூரமாவே இருக்கும். பலவீனமா இருக்கிறது, இதுக்கு மேல என்னால் நடக்க முடியல, பிரயாசம் எடுத்து பார்த்தேன், என் மாம்ச பிரகாரமா பிரயாசம் எடுத்த முடியல, இனி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில சற்று தள்ளி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு திடனற்ற நேரங்களில, கைவிடப்பட்ட நேரங்களில, ஒன்றுமே இல்லை, எனக்கு பலனே இல்லை என்று சொன்ன நேரத்தில் அவர் நமக்கு பலன் கொடுத்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார், உடைய அடைக்கலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தனிமையான நேரங்களில் நமக்கு ஆதரவா இருந்து பாதுகாப்பவர். தனிமையான நேரங்கள் எவ்வளவு சூழ்நிலை இருக்கிறது. பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் மனைவினாலே கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், இது நிமித்தமாக தனிமையாய் காணப்படுகிறவர்கள். வனாந்தர போல ஒரு வாழ்க்கை. ஒரு சில நேரத்தில் எல்லாரும் இருந்தும் வனாந்தர போல ஒரு வாழ்க்கை, எல்லா சொந்த பந்தங்கள் இருந்தும் தனியாய் விடப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு சில நேரத்தில் உண்மையாகவே யாரும் இல்லாத பொழுது எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். அந்த ஆதரவு அது மாத்திரமல்ல, அந்த ஆதரவுல ஒரு பாதுகாப்பா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்ப்போம் என்று சொன்னால், யோசிக்கின்ற வாழ்க்கையில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்களை கைக்கு தப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அநேக சகோதரர்கள் இருந்த போதிலும் அவன் புறக்கணிக்கப்பட்டான், தனிமையாய் விடப்பட்டான், எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான், அதுக்கு பின்பதாக சிறையிலே அடைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகள் மிகவும் செல்லமாக வாழ்ந்த அவன், மிகவும் அன்பும் பாசம் நிறைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்த மனிதனுக்கு அநேக உறவுகள் இருக்குன்னு சொல்லி நம்பியிருந்த யோசேப்புக்கு கடைசியிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட அமிதமாய் நீங்க காணப்படுறீங்களா? இன்னைக்கு யாரும் இல்லையே, இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா
எஸ், அநேக சூழ்நிலையில நான் தனிமையா இருக்கிறேன், என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாய் ஒரு வார்த்தை சொல்லக்கூட யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தான் பார்க்கிறோம், தனிமையான நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 66 ஏசாயா 66 13 வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று பார்க்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகிற தேவன் இருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதை குறித்து யோசிக்க வேண்டாம். என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லையே, என்னை கவனிப்பார் யாரும் இல்லையே என்று சொல்லி வார்த்தைகளால் சொல்லி நாம் புலம்ப வேண்டாம். நம்மை விசாரிக்க, நம்ம மீது கரிசனையா இருக்க, நமக்கு ஆதரவா இருக்க இந்த கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்பொழுது நமது எண்ணமா இருக்கிறார், நமது நோக்கமா இருக்கிறார், உள்ளங்கையில் மறைந்திருக்கிறார். ஸ்ரீயானல் மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஆதரவு இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, நான் சோர்வுற்று இருக்கிறேன் சொல்லி நான் புலம்ப வேண்டாம். யோசேப்பின் வாழ்க்கையில விதமாய் நாம் கடந்து வந்த பாதையில் நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருந்த போதிலும் தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு. அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவனுக்கு ஆதரவு கிடைத்தது. கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். எப்படி ஒரு அடிமை எகிப்து தேசத்துக்கு போகிறான், எப்படி அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், உத்தம உள்ளவனாய் இருந்தான் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும், எல்லா காரியத்திலும் புத்தம் உண்மையா இருந்தான் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற வார்த்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக போராட்டமான சூழ்நிலையில், தனிமையான விடப்பட்ட சூழ்நிலையில் வந்தது. ஆனாலும் கர்த்தர் ஒருவரே ஆதரவா இருந்தார். ஒரு அந்நிய நாட்டுக்கு போகிறான், யாருமே தனக்கு தெரியாத ஒரு ஊருக்கு செல்கிறான், தேசத்துக்கு செல்கிறான். யாருமே ஆதரவு கிடைக்குமா? நான் நம்பியிருந்த உறவுகள், சொந்தங்கள் என்னை விசாரிப்பார்கள் என்று சொல்லி நினைத்த சொந்தங்களை எல்லாம் விட்டு அந்நிய தேசத்துக்கு போகிறேனே, நான் எப்படி இருக்க போகிறேன்? என்னை அன்பா நேசித்த என் தகப்பன் உண்டு, என்னை விசாரித்த என் அண்ணன்மார்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் இப்ப இல்லையே. ஒரு அந்நிய தேசத்துக்கு போகிறேன், எப்படி போக போறேன்? எப்படி இருக்க போகிறேன்? எப்படி நான் வாழ போகிறேன்? நீங்க இந்த வாழ்க்கையில, இந்த நாட்டில் அப்படியா யோசித்து கொண்டிருக்கீங்களா? இனி என் வாழ்க்கை எப்படி நான் கடக்க போகிறேன்? என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கரிசனையாய் ஆதரவாய் பேச யாரும் இல்லை. யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். தான் பார்க்கிறோம், தனிமையான நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 46 சங்கீதம் 1 வசனத்தை, தேவன் நமக்கு அடைக்கலம், அரண், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு கோட்டை என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல சேனையின் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவா இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல சேனையின் கர்த்தர், அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல நீங்க எங்க சென்றாலும், எந்த காரியத்தை செய்து கொண்டாலும், தனிமையான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை பராமரித்துக் கொள்வார், உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா?
46 சங்கீதம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு உதவி, எனக்கு ஒத்தாசை அவர் ஒருவரே என்று நாம் விசுவாசிப்போம். அவரே நமக்கு அடைக்கலம். எல்லா வித சூழ்நிலை, தீங்கு நாட்களிலும் சரி, திடனற்ற நேரங்களிலும் சரி, தனிமையான நேரங்களிலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் தீமையான காரியங்கள், சத்துரு வெள்ளம் போல் பெருகி இருக்கிறார், போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறது, என்னால் மேற்கொள்ள முடியல. கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் விடுவித்து எல்லாவற்றிலும் நம்மை மறைத்து பாதுகாப்பார் என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, திடனற்ற நேரங்களில் பலன் இல்லப்பா, இனி என்னால் ஓட முடியாது, என்னால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் அவரே பலன் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, தனிமையான நேரங்களில் நமக்கு ஆதரவாக இருந்து பாதுகாப்பார். தனிமை, வனாந்தரமான சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலை, என்ன செய்யறது தெரியல, யாரிடத்துல போய் நம்முடைய காரியங்களை சொல்லுவது, யாரிடத்துல என்னுடைய பாரங்களை நான் ஷேர் பண்ணுவது. கர்த்தர் இருக்கிறார். அவர் ஆதரவாக இருந்து நம்மை விசாரித்து நம்மை பாதுகாப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பிதாவை, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக போய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க தகப்பனே, கோட்டை யாரனா இருக்கிறீங்களா, அதுக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழலிலும், தினநற்ற நேரங்களிலும், தீங்கான நாட்களிலும், தனிமையான சூழலிலும், எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருந்த ஆண்டவரே எங்களை பராமரித்து வழிநடத்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே கலக்கத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நம்மளோடு பேசுகிறோ, இந்த வார்த்தை அவளை மாற்றிட்டு ஆண்டவரே இன்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டாப்பா, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துக்கங்கள் மாறட்டாண்டவரே, இன்னல்கள் மாறட்டாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தினநற்ற வேலை பலனை தாங்கப்பா, பலனை தாங்கண்டவரே, ஒரு புதிய பலனை உண்டாக்குங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தனிமை மாறட்டும், வனாந்தரமான சூழ்நிலை மாறட்டாண்டவரே, நீ ஆறுதல் இருந்து பலன் கொடுத்து தைரியப்படுத்துங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் 2 பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நாம் ஜெபித்து நாம் ஆராதனை முடிக்கலாம். முதலாவதாக 26ஆம் தேதி ரேச்சல் திபராம் மகளுக்கு பிறந்த நாள். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இரண்டாவதாக 27ஆம் தேதி ஐசக்கு பிறந்த நாள். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்து ஆராதனை முடிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவை, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னொரு ஆண்டவரே, ஆண்டை நீர் கூட்டி கொடுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரட்டப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் காட்டிலும் ஆண்டவரே, வருகிற ஆண்டு ஆண்டவரே அவள் வெற்றி ஆண்டவரே இன்னுமாய் தொடரட்டப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவரே புதிதாய் மாற்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியா இந்த பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரை சபை உறுப்பினர்களாக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை அடைக்கலம் என்று சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த தீங்கும் இவளை அணுகாதபடி இயேசுவின் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கையில் செய்த எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க.
நன்மையும் கிருபையும் தொடரண்டப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். போகும்போது வரும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகதை தாங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த அன்னிமைக்கும் சமாதானம் வழிநடத்தும். விசேஷமாக யூடியூப் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், தடைப்பட்ட பிள்ளைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாக்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.